Hi my dear friends and families, welcome to Pop's Crafting. இன்னைக்கு வீடியோவில் பார்பி ஸ்டேஷ்னரி கிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி இந்த பார்பி பவுச் இருந்தனால இந்த பவுச்சை நான் இன்றைக்கி கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பார்பி பவுச் இல்லைனா இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த பார்பி பவுச் பற்றி ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இல்லை, இந்த பார்பி பவுச்சை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த பார்பி பவுச் நிறைய கடையில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி நான் புதுசாக ஒரு பவுச் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்குரிய ஸ்டேஷ்னரி திங்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் ஷீட்டில் 3 பார்பி இமேஜஸ் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன பார்பி, செகண்டு மாடர்ன் ட்ரெஸ் பார்பி, தேர்டு பிரின்சஸ் ட்ரெஸ் போட்ட மாதிரியான ஒரு பார்பி வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த 3 பார்பிஸ்க்குமே நான் அவுட்லைன் கொடுத்து எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கலர் கொடுத்துக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். கலர் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்கெட்சஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கெட்சஸை வச்சு நான் இன்றைக்கி கலர் கொடுக்குறேன், ஈஸியாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட ஸ்கெட்சஸ் இல்லைன்னா ப்ரஷ் பெயிண்ட் எடுத்துக்கலாம், க்ரையான்ஸ் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா கொஞ்சம் வேலையாக இருக்கும், அதனால் க்ரையான்ஸ், ப்ரஷ் பென், ஸ்கெட்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணி கலர் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, கடையிலேருந்து பார்பி ஸ்டேஷ்னரி கிட்டுன்னு வாங்கும்போது ஒவ்வொரு பார்பியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் செட் மாதிரி தான் கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பிங்க் கலர் காமனாக எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா பார்க்க இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும். இதெல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஒவ்வொரு பார்பிக்குமே அதுக்கு தகுந்தபடியான கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோவை நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக தான் காமிச்சிருக்கேன், ரொம்ப பெருசாக இருக்குது இந்த வீடியோ. என்னால் வந்துட்டு எந்த அளவுக்கு ஷார்ட்டாக காமிச்சு அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி காமிக்க முடியும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி தான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக எண்ட் வரைக்கும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சுட்டு பேசுகிறேன். ஓகே, இந்த பார்பி ஸ்டேஷ்னரி கிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த பார்பி இமேஜ் மட்டும் ஓரளவுக்கு வரைய தெரிஞ்சால் போதும். ஈஸியாகவே இந்த ஸ்டேஷ்னரி கிட்டை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரைஞ்சி பார்த்தேன், எனக்கும் நல்லா தான் வந்த மாதிரி தோணுச்சு. ஓகே, வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். பார்பி நம்மளுடைய பழைய பேக்ரவுண்டில் இருந்ததுன்னா அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுருந்தேன். இப்போ நான் என்னுடைய பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்பி வந்துட்டு வரைஞ்சி முடிச்சிட்டோம், அதே மாதிரி கலருமே பண்ணிட்டோம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் அந்த பார்பி விட எக்ஸஸாக இருந்த ஒயிட் ஷீட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஸ்கேல் தான் பண்ண போகிறேன், அதனால் ஸ்கேலை வச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராக்க பீசஸை கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஸ்கேலை வச்சுட்டேன், அப்புறம் ஸ்கேல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராக்க பீசஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டியிருந்தேன். பார்பி இமேஜுக்கு மேலே ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் வந்துட்டு நம்ம ஹோம்மேடாக பண்ண ஸ்டிக்கர், அதிலேருந்து ஸ்டார் ஷேப் பண்ண ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய பார்பி ஸ்கேல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்லேயே 3 பார்பிஸ் வரைஞ்சிருந்தேன். அதில் ஒரு பார்பி நம்ம ஸ்கேலுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்கிற 2 பார்பியில் சின்ன சைஸில் வரைஞ்சிருந்த பார்பியை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன பார்பியை கட் பண்ணுறேன்னு சொல்லும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இப்போ நம்ம பார்பி எரேசர் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு எரேசர் எடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் ஹோம்மேடான எரேசர் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ஹோம்மேடான எரேசர் பண்ணிக்கூடி இந்த பார்பி எரேசரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக பிங்க் கலர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எரேசருக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிங்க் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஒட்டிடலாம். ஓகே, டேரெக்டாக எரேசருக்கு மேலே கலர் பேப்பர் ஒட்டிடாதீங்க. எரேசரோட அளவுக்கு தீர்ந்துருச்சுன்னா அந்த கலர் பேப்பரை மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு புதுசாக கலர் பேப்பர் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த எரேசருக்கு மேலே இருக்கிற கவருக்கு மேலே இந்த கலர் பேப்பர் ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ நான் அந்த கலர் பேப்பர் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே நம்ம இந்த சின்ன பார்பி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கலர் பேப்பருக்கு மேலே ஒரு
சைடில் ஒட்டிடுறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் பிங்க் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணி டாட்ஸ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற பிளேஸஸ் எல்லாத்துக்குமே டாட்ஸ் வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக பார்பி எரேசர் நம்ம பண்ணி முடிச்சிடுவோம். இந்த வீடியோவில் குட்டீஸ் முடிஞ்ச அளவுக்கு எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ அண்ட் யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டுமே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி சில டாட்ஸ் வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய பார்பி எரேசர் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி எரேஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எரேசர். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பார்பி எடுத்துடலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல மாடர்ன் பார்பி, அதை எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம பென்சில் தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். சாதாரண பென்சில் எல்லாம் பார்பி பென்சில் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பென்சில் தேவைப்படும். நீங்கள் சாதாரணமாக எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரியான பென்சில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பென்சிலுக்கு மேலே நான் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ப்ரஷ் யூஸ் பண்ணி நீட்டபிளாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒயிட் ஷீட்டுக்கு மேலே வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இந்த பென்சில் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஒயிட் பேப்பரை வச்சு கவர் பண்ணுறோம். சாதாரணமாக நான் அந்த பார்பியை வச்சு ஒட்டும் போது எனக்கு அங்கங்கே வந்துட்டு பென்சில் தெரிஞ்சிருந்தது. அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அதனால நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒயிட் பேப்பரை வச்சு ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் பார்பியை ஒட்டணுன்னா நீட்டபிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பென்சில் தெரியாத மாதிரி நல்லா ரோல் பண்ணி வந்துட்டு லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு மாடர்ன் பார்பி எடுத்துகிட்டு அதுலேயுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே க்ளூ அப்ளை ஆகும். அதனால தான் நான் எப்போவுமே ப்ரஷ்ஷை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம கடையிலேருந்து கார்ட்டூன் இமேஜஸ் போட்ட பென்சில்ஸ், பார்பி பென்சில்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வாங்கும்போது அந்த பென்சில் ஃபுல்லாமே பார்பி இமேஜஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த பென்சில் பார்க்க பார்பி பென்சில் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த பார்பியுடைய கால் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக நான் பண்ணிட்டேன் இந்த பார்பியை. அதனால் அந்த காலை கட் பண்ணாலும் அவ்வளோ நல்லா இருக்கா. அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். அது பேப்பர் அப்படிங்கிறனால பின்னாடி ஒரு அட்டையை வச்சு ஒட்டிட்டேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைனா ஈஸியாக மடங்கிடும். இந்த பென்சில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ணியிருந்த எல்லா பார்பி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸையும் வீடியோடைய எண்ணில் நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்பி மினி நோட் இல்லைனா பார்பி மினி டைரின்னு கூட சொல்லலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு அதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஈஸி தான் ஃபோல்ட் பண்ணுறதுமே. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சிசர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பேப்பரை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நோட் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு எல்லா சைடுமே க்ளோஸில் இருக்கும். அதனால் ஒரு சைடில் மட்டும் இந்த எல்லா பேப்பர்ஸையும் தனித்தனியாக வந்துட்டு கட் பண்ணிடுங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கனாலே ஈஸியாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பர்ஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பர்பிள் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இல்லை சாதாரணமான பிளெயின் ஃபோம் ஷீட் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேப்பரை மேலே அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் மேலே வச்சுட்டு அதுக்கு தகுந்தபடி கிளிட்டர் ஃபோம் ஷீட்டையுமே நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்றேன். ஓகே, இந்த ஒவ்வொரு பீசஸுமே தனியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டுறதுக்காக கம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். அது கொஞ்சம் வேலையாக இருக்கும். அதனால நான் இந்த ஸ்டாப்லர் பின்னை வச்சு நான் அடித்து விட்டுறேன். ஸோ தட் ஈஸியாக வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி 2 பக்கத்துலேயும் ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம மேலே வச்சு ஒட்டிடலாம்.
நெக்ஸ்ட்டு ஃபோம் ஷீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸையுமே நான் நீட்டபிளாக கட் பண்ணி எடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நமக்கு வந்துட்டு மினி நோட் வந்துட்டு ரெடி ஆயிடும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்பி ஸ்டேஷ்னரி கிட் பண்ண போகிறோம். அதனால் பார்பி இமேஜ் வச்சா தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ ஒரு பார்பி இமேஜை ஒயிட் பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துறேன். அதுக்கப்புறமா நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு அதே மாதிரி கலருமே கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே தான் பார்பி மட்டும் நீங்கள் கொஞ்சம் வரைய தெரிஞ்சால் போதும். இந்த எல்லா திங்ஸையுமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்க, இப்போ நான் பார்பி இமேஜை கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அந்த நோட்டில் வச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்தது, அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் என்னுடைய பார்பிக்கு கலருமே பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு இந்த பார்பி ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பார்பிக்கு பின்னாடி கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த நோட்டுக்கு மேலே எடுத்து ஒட்டிடலாம். சாரிங்க, இன்றைக்கி வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்ல முடியல. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்கிறேன். யாராவது உங்களுடைய நேம்ஸ் போன வீடியோவில் சொல்ல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அங்கே எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிடலாம். மினி பார்பி நோட் ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கும் சரி யூஸ் பண்ணுறதுக்கும் சரி செம்ம க்யூட்டாக இருந்தது. நான் இந்த பார்பி நோட்டை வீடியோட எண்ணில் வந்துட்டு எழுதி காமிக்கிறேன், எரேஸ் பண்ணி எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பொருள் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் பொருள் நம்ம இன்றைக்கி பெனில் வந்துட்டு பார்பி இமேஜ் போட்ட மாதிரி, அதாவது பார்பி பென் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒரு பென் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேப்பரில் ஒரு பார்பி வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்தபடி ஒரு கார்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு இன்விடேஷன் கார்டு தான். இந்த மாதிரி தின்னாக இருக்கிற மாதிரியான கார்டு வந்துட்டு நீங்கள் எந்த கார்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தின்னான கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு மேலே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பரில் நம்ம பார்பி இமேஜ் வரைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பீஸஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பார்பி இமேஜ் தான் என்னுடைய ஃபேவரேட்டான ஒரு பார்பி இமேஜ். அதே மாதிரி இன்றைக்கி நான் வரைஞ்சிருந்த பார்பி இமேஜஸில் உங்களுக்கு எந்த பார்பி இமேஜ் ரொம்ப பிடிச்சிருக்குனுமே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த பென்னுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை நான் தேய்ச்சி விட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்த மாதிரியே ஒரு பிங்க் கலர் ஷீட் எடுத்துகிட்டு இந்த பென்னுக்கு மேலே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம பென்சிலில் ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த பென்னுக்கு மேலே ரோல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எட்ஜில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுறேன். ஓகே, இப்போ நான் நல்லா ஸ்ட்ராங்காக பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பார்பி இமேஜுக்கு பின்னாடியும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பார்பி பென் வந்துட்டு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா தான், டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இந்த பென்னை நம்ம ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். பார்க்குறதுக்கும் சிம்பிளாகவும் க்யூட்டாகவும் இருக்கும், எழுதுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஐடியா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்டேஷ்னரி கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய எல்லா பார்பி ஸ்டேஷ்னரி திங்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் பார்பி பென்சில் எடுத்துகிட்டு பார்பி மினி நோட்டில் எழுதி பார்த்தேன், சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். ஸோ இந்த 3 விஷயமே இந்த சேனலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, எழுதுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தது, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே எரேசர் யூஸ் பண்ணி அழிச்சு பார்க்கலாம். கடையில் வாங்கின எரேசரை யூஸ் பண்ணி தான் இந்த பார்பி எரேசர் மேக் பண்ணியிருக்கோம். அதனால் அழிக்கிறதுக்கு எல்லாமே நல்லா அழியும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஸ்கெயிலை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதுவுமே கடையில் வாங்கின மாதிரியான ஒரு ஸ்கெயில் தான், அதனால் நல்லாவே வந்துட்டு கோடு போட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இப்போ இந்த எல்லா திங்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த திங்ஸ் ரொம்ப ஃபேவரேட்டாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு எந்த ஃபேவரேட் திங்ஸ்னுமே நான் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இந்த எல்லா திங்ஸையுமே நம்மளுடைய பார்பி பவுச்சில் வச்சு பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே பார்பி பவுச் தனியாக ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கொடுக்குற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனுமே கொடுத்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் நம்மளுடைய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.